சுபா, நான் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்களேன். எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸா? இல்லைன்னா டயட் பண்ணுங்க. டயட்டா? ஏப்பா நீங்க இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? இல்லை, வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன். யூஸ்வலா அதுதானே எல்லாரும் செய்வாங்க. ஒருவேளை பேரியாட்ரிக் சர்ஜரிஸ் இருந்தா? என்னப்பா இவ்வளோ ஈஸியா சொல்றீங்க? வணக்கம், இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. கார்த்திக், உங்களுடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கும்? என்ன சாமி, பொது சபையில் இந்த மாதிரி பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க? உங்க இடுப்பு சுற்றளவு தானே கேட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய போறேன் கார்த்திக்னா. ஏன் இடுப்பு சைஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன உதவி செய்ய போறீங்க? இல்ல, அதாவது இப்போ உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 13 விழுக்காட்டினர் இந்த உடல் எடை பிரச்சனையினால அவதிப்படுறாங்க. ஒபிசிட்டி, உடல் பருமன் பிரச்சனை நம்ம விரும்பாமலேயே நம்ம கூட சேர்ந்து பயணம் செய்யற ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. சரியா சொன்னீங்க. 5 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு இந்த உடல் எடை பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இது உலகளாவிய பொது சுகாதார பிரச்சனையா கருதப்படுது. இந்த பிரச்சனை அதிகரிக்குமே தவிர குறையாது அப்படின்னு கணிக்கப்படுது. சரியா சொன்னீங்க கார்த்திக். அதாவது நம்ம உடல் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த இடுப்பு சுற்றளவு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் கேட்டேன், உங்க இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கும்? என்ன சொல்றது, அது வந்து நான் வடிவேல் காமெடியா பண்றீங்க. ஏன்னா உங்களை பார்த்தா ஒரு 37 இன்ச்சஸ் இருக்குமா? ஐயோ ஷாமி, என்ன இவ்வளவு தப்பா சொல்றீங்க? I'm just 36. ஒண்ணுதானே கூடதெல்லாம் சொன்னேன். மிஸ் ஆயிட்டீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஏன்னா ஆண்களுக்கு 37 இன்ச்சஸ்க்கு மேலேயும் பெண்களுக்கு 31.5 இன்ச்சஸ்க்கு மேல இந்த இடுப்பு சுற்றளவு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த உடல் பருமன் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்பாடா, 37ன்னு சொன்னீங்கல்ல, நான் நிகழ்ச்சி முடிஞ்சு போய் மெஷர் பண்றேன். இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்காதுங்க கார்த்திக். ஏன்னா உடல் ரீதியா இது இன்னும் பல பிரச்சனைகளுக்கு இட்டு செல்லும். உடல் பருமனோட யார் வாழணும்னு ஆசைப்படுவா? ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இதை மக்கள் ஒரு அழகு பிரச்சனையாக பார்க்காம இதை ஒரு சுகாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக பார்க்கணும். சரியா சொன்னீங்க கார்த்திக். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடல் பருமன் பிரச்சனையோடைய விழிப்புணர்வு பற்றிய நிறைய விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, பட்னி இருக்கிறாங்க, நிறைய வாக்கிங் போறாங்க, ஏன் ஜிம்முக்கெல்லாம் போறாங்க. ஆமாம், இதெல்லாம் செஞ்சு பலன் காணாத சில பேர் மருத்துவ காரணங்களுக்காக பேரியாட்ரிக் சர்ஜரி, அதாவது உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க. சரியா சொன்னீங்க கார்த்திக். இந்த பிரச்சனையால நம்ம உடல் உறுப்புகள்லாம் கூட பாதிப்படையுமா, அதனால இதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். பேரியாட்ரிக் சர்ஜரி, உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை, இதை பற்றி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இதுக்காக நம்ம அரங்கத்துக்கு 2 வசந்தம் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள தான் நம்ம முதல் சந்திக்க போறோம். இது உங்களுக்காக அப்துல் ஜலீல் மற்றும் சுபாஷினி. இரண்டு பாடகர்கள் வந்திருக்காங்க. ஓகே ஜலீல், சுபாஷினி, பிஎம்ஐ டைரக்டாக வந்துடுவோம். உங்கள் பிஎம்ஐ என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா? அதை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணுவீங்களா? வெயிட் என்னன்னு எனக்கு தெரியாது. வெயிட் என்னன்னே தெரியாது உங்களுக்கு? கடைசி எப்போ செக் பண்ணீங்க? கடைசியாக செக் பண்ணது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடி. சுபாஷினி? என்னோட பிஎம்ஐ ஒரு 22, 23 அங்கே இருக்கும். 22, 23. லாஸ்ட் வீக் நான் செக் பண்ணேன். ஸோ அந்த ஹைட்டு வெயிட்டு அதை வச்சு அந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு, ரேஷியோ கால்குலேஷன். ஸோ செக் பண்ணும்பொழுது அங்கே இருந்துச்சு ஒரு 23, 20 அங்கே. ஓகே, நீங்க இப்ப பேசும்போது ஜலீல் அப்படியே ஒரு மாதிரியா என்ன பேசுறாங்க, பிஎம்ஐனா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இதே மாதிரி ரசிகர்களும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம், நிறைய பேச போறோம். சரி சுபாஷ், நீங்க சொல்லுங்களேன், உங்க உடல் எடையை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? கண்டிப்பா நான் என்னோட சாப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே நான் ஒரு போர்ஷன் கண்ட்ரோலோட நான் சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம டயட்னு சொல்லும்போது நம்ம சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம், இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடலாம், ஆனால் அது ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஒரு போர்ஷன் கட்டுப்பாடாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். உடற்பயிற்சியும் செய்யணும் இன் மாடரேஷன். ஸோ எல்லாமே மாடரேஷனாக செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபிட்னஸ் கோலை அச்சீவ் பண்ணலாம். சரி சுபாஷினி பிஎம்ஐலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால இதெல்லாம் செய்கிறாங்க. நம்ம ஜலீல், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் நார்மலாக எனக்கு வெயிட் தெரியாது, ஆனால் உடற்பயிற்சி செய்வேன். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 3 தடவையாச்சும் உடற்பயிற்சி செஞ்சுருவேன். ஸோ நான் கொஞ்சம் ஷிஃப்ட் ஒர்க் செய்கிறதுனால எனக்கு அந்த ஒரு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பிரச்சனை வரும், தடை வரும். அப்படி இருந்தாலும் விடாமல் செஞ்சுருவேன், உடற்பயிற்சி செஞ்சுருவேன். டயட்
இவங்க சொல்கிற மாதிரி தான் அளவோடு சாப்பிட்ணும் எல்லாமே. பிடிச்ச சாப்பாடாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்டுட்டு அளவோடு சாப்பிட்ணும். அளவோடு சாப்பிடணும். நான் டெய்லி எக்ஸசைஸ், 3 தடவை எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் எதுக்கு வெயிட் செக் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இது சரியான கேள்வியா? இது சரியா இல்லையா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இதுக்கு மருத்துவர் அழைத்தாதான் சரியா இருக்கும். அதனால இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கும் நிறைய விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கும் மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சங்கர் பசுபதியை ஸ்டுடியோவுக்கு அழைப்போம். டாக்டர் சங்கர் பசுபதி, அவருடைய ஸ்பெஷாலிட்டி எடை குறைப்பு அறுவை சிகிச்சை மற்றும் இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், முதல் கேள்வி, பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா? பேரியாட்ரிக் சர்ஜரி ஒரு மெடிக்கல் டேர்ம். அது உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சைன்னு அதான் காரணம். ஓகே, ஸோ எதுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி செய்யணும்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் சரியாக புரியணும். என்ன உடல் பருமன் பிரச்சனைகள் என்னன்னு புரிந்தால் தான் எதுக்கு சர்ஜரி அறுவை சிகிச்சை செய்ய தேவைன்னு புரியலாம்ல. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா உடல் பருமனுக்கு பல காரணங்கள் இருக்கு இல்லையா? அது என்னென்ன காரணங்கள் சொல்லுங்களேன். நம்ம உட்கொள்ள உணவு தான் உடலுக்கு கேலரிகளை கொடுக்குது இல்லை. ஆனால் உடல் எடை என்ன அளவுக்கு வரப்போகுதுன்னு 2 விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதல் நம்ம உடல் ஆக்டிவிட்டி லெவல், உடல் பயிற்சி நிலை, தினசரி உடல் பயிற்சி நிலை, தட் மீன்ஸ் டெய்லி ஆக்டிவிட்டி லெவல், அது முக்கியம். 2வது நம்ம இயல்பு, அவர் நேச்சர். ஸோ இது ரெண்டுமே, நேச்சர் அண்ட் நர்ச்சர் சரியாக புரியணும் ஒருத்தருக்கு. ஸோ இந்த நேச்சர் நர்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் உணவுக்கு மேலே அதிகம் ஆக்சுவலி. அதாவது டாக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நேச்சர் நர்ச்சர்னு பார்க்கும்பொழுது இயல்பாக நம்ம உடம்புக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குது, இயங்கக்கூடிய வழிகள் இருக்குது. ஆனால் நர்ச்சர்னு வரும்போது பழக்க வழக்கங்கள், நம்ம பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ அது நம்ம உடல் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பாதிக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி, இப்போ இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லும் போது அதுலேயும் நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது 2 வழி இருக்குது. முதல் வழி வயிறை சிறியாக்க, 2வது வழி குடலை பைபாஸ் பண்ண. ஸோ வயிறை சிறியாக்கணுன்னே கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா ஃபுல்லாகிடும் இல்லை, பிகாஸ் சிறியாக்கிச்சு இந்த வயிறை. ஸோ நாங்கள் வயிறு சிறியாக்க குடல் பைபாஸ் பண்ண இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த திருப்தியான உணர்வு சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதான் அந்த அண்டர்லைங் ப்ரெமிஸ்லாம் சொல்லலாம். இப்போ இந்த 4 வகைகள் இருக்குன்னு நீங்கள் அந்த ஒளித்திரையிலே நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இது வேறுபட்டு இருக்குமா? அதாவது யார் வேணாலும் இந்த 4ஐயும் செய்யலாமா, இல்லை குறிப்பிட்டவருக்கு உங்களோட பாடி கேப்பபிலிட்டிக்கு நம்ம இதை தான் பண்ண முடியும் இருக்கா? வயிறு சிறியாக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் கொஞ்சம் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்னு நினைக்கலாம். பைபாஸ் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் மேஜர் ட்ரீட்மெண்ட் நினைக்கலாம். பிகாஸ் இது 2 ஆர்கன், இது வயிறும் குடல் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ மோஸ்ட் பாப்புலர் ட்ரீட்மெண்ட்ஸ் பலூன் ட்ரீட்மெண்ட், பேண்டிங் ட்ரீட்மெண்ட், கேஸ்ட்ரிக் ஸ்லீவ் ட்ரீட்மெண்ட். பிகாஸ் இந்த 3 ட்ரீட்மெண்ட்ஸே வயிறு மட்டும் சரியாக்குறது. குடல் பைபாஸ் இஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் தான், பட் அதுக்கு இன்னொரு ஸ்டெப் எடுக்கணும். இன்னொரு பகுதி அதில் இன்னொரு செட் ஆஃப் ரிஸ்க்ஸ் வரும். இப்போ யாராவுக்கு 100 கிலோ இருந்தால் ஒரு 20 கிலோ 30 கிலோ ரிடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா, தென் என்னோட அப்ரோச் சிம்பிளஸ்ட் ட்ரீட்மெண்ட். தட் மீன்ஸ் வயிறு சரியாகிட்டா எடையை குறைக்கலாம்னா பெட்டர். ஓகே, ஸோ கேஸ்ட்ரிக் ஸ்லீவ் இஸ் பாப்புலர். அண்ட் இப்போ புது ட்ரீட்மெண்ட்ஸ் வருது, கேஸ்ட்ரிக் பலூன் வருது. கேஸ்ட்ரிக் பலூன் அறுவை சிகிச்சை தேவையில்லை, நோ நீட் சர்ஜரி. அது வாயில் வச்சிடலாம் பலூனை வயிறுக்குள்ளே. இன்னொரு ட்ரீட்மெண்ட் வயிறில் தையல் போடலாம், எண்டோஸ்கோப் வழியால் வயிறில் தையல் போடலாம், அது கேஸ்ட்ரோபிளாஸ்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த புது ட்ரீட்மெண்ட்ஸ் வருது. புதிய ட்ரீட்மெண்ட்ஸ் ரிஸ்க் ஸோ லோவர் இல்லை, ஸோ இட்ஸ் மோர் அட்ராக்டிவ் டு பேஷண்ட். தொடர்ந்து இந்த தலைப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு போகிறோம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இன்றைக்கி நாம் பேரியாட்ரிக் சர்ஜரி, அதாவது உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். டாக்டர், இடைவேளைக்கு முன்னாடி நீங்கள் இந்த வாய் மூலமாகவே சில தீர்வுகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா?
இப்போ புதிய ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி வருதுன்னா இது வாயால் இந்த கேப்சூலை வைக்கலாம். இது விழுங்கினோடனே வயிறுக்கு பூந்து இதில் வந்து ஒரு ட்ரிப்பு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சூல் வந்து இப்படி வரும். இது இவ்வளோ பெருசாவா? இதுதான் கேஸ்ட்ரிக் பலூன்னு சொல்கிறது. முந்தி வந்து இந்த கேஸ்ட்ரிக் பலூன் வைக்கிறதுக்கு எண்டோஸ்கோப்பு வச்சு கேஸ்ட்ரிக் பலூன் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்கோப் எடுத்துகிட்டு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி ஸ்கோப்பை வச்சு தண்ணி எடுத்துகிட்டு பலூன் எடுக்கிறது. ஆனால் இப்போது இது கிளினிக்லேயே வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அந்த டியூப் எடுத்துகிட்டு இதுதான் திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட். 4 மாதத்துக்கு அப்புறம் இது பயோடிகிரேடபிள். இது டிகிரேட் பண்ணி பாஸ் அவுட் பண்ணிடும். அப்போ திருப்பி இது போய் நீங்கள் செய்யணும். இப்போ திருப்பி வேணும்னா இது செய்யலாம். பட் நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கிக் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி பாவிப்போம். ஸோ இப்போ டாக்டர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ இந்த 4 மாத காலத்துக்கு இது வந்து அந்த வயிற்றோட அளவை வந்து குறைக்குது. அந்த 4 மாத காலத்துக்குள்ளார அவங்க அந்த உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யணும். அதுக்குள்ளார அந்த உடல் எடை குறைஞ்சிடுச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்சல்யூட்லி. இப்போ டாக்டர் இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் செய்கிறதுனால பல நன்மைகளும் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அதில் ஒன்று வந்து இந்த சர்க்கரை வந்து 80 விழுக்காடு குறையுமா உடலில். இது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மை ஷாமினி. பிகாஸ் இந்த உடல் பருமனோட கூடி வர நோய்கள் சர்க்கரை நோய் தான் முக்கியமான நோய். ஆனால் அதுக்கு மேலே கொழுப்பு கல்லீரல், இரத்த அழுத்தம், இதெல்லாம் உடல் எடை குறையும் போது இந்த நோய்கள் எல்லாமே மேம்படுகின்றன. ஸோ குளுக்கோஸ் லெவல்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும், ப்ளட் ப்ரெஷர் இறங்கும், அண்ட் அந்த ஃபேட்டி லெவல்லாம் கிளியர் பண்ணோம், தானாகவே கிளியர் பண்ணோம். பிகாஸ் அந்த ப்ரோசஸ், அந்த உடல் எடை குறைக்கிற ப்ரோசஸ் வந்து அந்த உடலில் இருக்கிற கொழுப்பு எல்லாம் எரித்து ஆற்றல் ரிலீஸ் பண்ணுதில்ல. ஸோ இந்த ப்ரோசஸ் அது இந்த ஃபேட் பர்சன்டேஜும் ரெடியூஸ் பண்ணோம் இதுலேருந்து. சரி டாக்டர், இப்போ நம்ம ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். காணொலியை பார்த்த பிறகு நம்ம இன்னும் நிறைய தொடர்ந்து பேசுவோம். இதோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே வந்து இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி, அதாவது கேஸ்ட்ரிக் ஸ்லீவ் அப்படின்ற அந்த சிகிச்சைக்கு வந்து நான் போயிருந்தேன். எனக்கு வந்து ஒரு 2 வயசுலேருந்தே வந்து, சின்ன வயசுலேருந்தே வந்து க்ரானிக் ஆஸ்மா, அதாவது வந்து ஃபேமிலிலேயே வந்து அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது எனக்கு. ஸோ அதில் வந்து எங்கள் ஃபேமிலிலேயே வந்து ஐ திங்க் எனக்கு தான் வந்து ரொம்ப க்ரானிக். ஸோ 2 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு இன்னொரு காண்டிஷன் இருக்கிறதா எனக்கு தெரிய வந்தது, அதாவது டயபெட்டிஸ். அது வந்து தெரிய வந்த பிறகு தான் வந்து நமக்கு வந்து ஹெல்த் பொறுத்த மட்டிலும் வந்து ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்தேன். ஆஸ்மா காண்டிஷன் இருக்கும்போது நமக்கு வந்து ஜெனரலாகவே மூச்சு விட முடியாது, ஸ்ட்ரெயினியஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, வாக்கிங் போனால் கூட வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் வந்து உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் ஆஸ்மா இல்லாட்டி கூட ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு வந்து ஆஸ்மா இருந்தது. அப்போது குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை வந்தது, அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து நான் வந்து ஆரல் மெடிக்கேஷனில் இருந்த மாத்திரை, இனிப்பு நீருக்கு மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் எல்லாம் சுமூகமாக தான் போச்சு. சாப்பாடு கட்டுப்படுத்தணும், இனிப்பு கட்டுப்படுத்தணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இல்லை, உங்களுக்கு ரொம்ப வந்து அளவுக்கு மீறி இருக்குது, இதுக்கு மேலே இது அதிகரித்தாக்கா வந்து உங்களுக்கு வந்து இன்சுலின் கொடுக்கணும், ஜேப், அதாவது நானே சொந்தமாக ஜேப் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ அதனால தான் என் மருத்துவர்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு சொல்யூஷன், இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து குறையும். எப்படி குறையும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு சொன்னாங்க. ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து சாப்பாடை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களோ அப்படி தான் நம்ம வயிற்றுக்கு வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பாடை கொடுத்துட்டு வரணும். ஆப்ரேஷனுக்கு முன்ன நான் இருந்த என்னோட மிக அதிகமான எடை வந்து 149, 150 கிலோ. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பிறகு அந்த 2 வருஷத்துக்குள்ளே நான் குறைச்ச எடை வந்து 40 கிலோ. இன்ன வரைக்கும் நான் வந்து
இனிப்பு நீருக்குடைய மருந்து எதுவுமே நான் எடுக்கலை. இதில் இந்த சர்ஜரி முடித்த கையோட எனக்கு எடை குறைஞ்சதோட இனிப்பு நீர் சுத்தமாக இல்லை, எனக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு, டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆஸ்மாங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வந்து இப்போ கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை வந்து குணப்படுத்த முடியாது. பட் இந்த 2 பிரச்சனைகளும் எனக்கு நிச்சயமாக தீர்வு கொடுத்துருக்கு இந்த சர்ஜரி. இந்த அறுவை சிகிச்சை அவருக்கு இவ்வளோ பயன் கொடுத்துருக்கோம்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர், இப்போ அவரை பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய சர்க்கரை அளவு முற்றிலுமாக வந்து ரிவர்சபிள் ஆயிடுச்சு. 2வது வந்து அவருடைய ஆஸ்மா அதுவும் வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஒரு ஃபிசிக்கல் இஷ்யூமா, பிகாஸ் இந்த ஆஸ்மா இருக்கபடி மூச்சு எடுக்க கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ நம்ம நெஞ்சில் இந்த கொழுப்பு உடல் முழுசாக இருக்குது, நெஞ்சிலையும் இருக்குது, ஈரல்லையும் இருக்குது, குடல்லையும் இருக்குது. ஸோ நெஞ்சில் இருக்க கொழுப்பு வந்து அந்த மூச்சு எடுக்க கஷ்டமாக வைக்குது. ஸோ உடல் எடையை குறைய அந்த கொழுப்பு குறைஞ்சு மூச்சு விட கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இந்த சிகிச்சையை வந்து ஒரு முறை செய்தவர்கள் வந்து மறுபடியும் அவங்களுக்கு உடல் இடை கூடும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கா? எஸ், அது ஒரு நல்ல கேள்வி. நிச்சயமாக அறுவை சிகிச்சை செஞ்ச பொழுது வயிறு சரியாக்கியாச்சு, ஓகே. பட் அந்த என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோம், உணவு வகை, உணவு முறை, இதெல்லாம் முக்கியம். தென் உடல் பயிற்சி, ஸோ நாங்கள் உட்கார்ந்த லைஃப் ஸ்டைல் வச்சா, சுறுசுறுப்பான லைஃப் ஸ்டைல் வச்சா அது வித்தியாசம். ஸோ சுறுசுறுப்பாக இருந்தால் தென் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்னால் நம்ம அந்த பாடி வந்து கண்டிஷனிங், ரொம்ப நல்ல கண்டிஷனிங் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் நம்ம பாடி வில் பிகம் ஃபேட் பர்னர் ஆஸ் அப்போஸ் டு ஃபேட் ஸ்டோரர். அந்த 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 பேலன்ஸ் நாங்கள் டிப்பிங் பாயிண்ட்டை நாங்கள் கண்டுபிடிக்கணும். நம்ம உடலுக்கு எவ்ரிபாடி ஹேஸ் டு ஃபைண்ட் தட் ஃபார் தெம் செல்வ்ஸ். ஸோ அந்த டிப்பிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சோன்னே உங்கள் சரியான உணவு என்ன மாதிரி உணவு சாப்பிட்லாம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லெவல் ஃபைன் பண்ணலன்னா, கண்டுபிடிக்கலன்னா தென் அந்த வெயிட் மேலே தான் போக போகுது. சரி, தொடர்ந்து இந்த தலைப்பை பற்றி தான் நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ மறுபடியும் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. கார்த்திக், டாக்டர் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாச்சு. முதல்ல இருந்து நம்ம இந்த BMI பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா, அதனால நம்ம வசந்தம் நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சரியா டாக்டர், நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இப்போ என்ன பண்ணணுங்க? ஓகே, இங்கே வாங்கம்மா. இப்போ அவங்களோட உயரம் வந்து 161 அப்படின்னு காட்டுது, எடை 61.7, BMI 23.8 அப்படின்னு சொல்லுது. இது வந்து நல்ல அளவில் இருக்கா? அளவில் இருக்கு. வெரி குட். ஓகே, வெரி குட். உடற்பயிற்சி எல்லாம் கை கொடுத்துருக்கு சுபாஷினி. எஸ். ஓகே, இது இப்போ பாடி ஃபேட் இருக்கிறதுக்கு. ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன கருவி இது, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ஒரு பாடி இம்பீடன்ஸ் அனலைசர்ன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்மால் கரண்ட் கையில் கொடுக்குது. அண்ட் இட்ஸ் மெஷரிங் அந்த ஃபேட் பர்சன்டேஜ், பாடியில் ஃபேட் பர்சன்டேஜ். ஓ, உடம்புல உள்ள கொழுப்பு கரண்ட் வச்சு செக் பண்ணுறாங்க. ஆனால் அதில் போது எதேதோலாம் நீங்கள் வந்து கீன் பண்ணீங்களா டாக்டர்? என்னென்ன கீன் பண்ணீங்க? அது அவங்களோட உயரம், ஹைட், அண்ட் அவங்களோட வெயிட், அண்ட் அவங்களோட ஏஜ், ஸோ அண்ட் ஜெண்டர். ஸோ அது 4 புள்ளி என்டர் பண்ணிட்டு இப்படி தான் வந்திருக்கு இப்போ. ஸோ என்ன காட்டுது டாக்டர்? டாக்டர், இதையும் விளக்கம் கொடுத்துருங்க. இப்போ பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 33ன்னு காட்டுது. இப்போ 33. லேடிஸ்க்கு 30னா நார்மல்னு அக்செப்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் நார்மல். வெரி குட். சுபாஷி சந்தோஷமா தேங்க்யூ சொல்றாங்க. ஜலீல் முகத்தை பாருங்க, அவர் ஒரு 2 ஸ்டெப்ஸ் பேக் எடுத்து அப்படியே ஓடிடலாம். அப்படி இல்லை, ஸ்கேல் ரிப்பேர் ஆயிடும். கவலைப்படாதீங்க, நாங்க ரிப்பேர்மெண்ட் எல்லாம் பக்கத்துலயே வச்சிருக்கோம். வாங்க ஜலீல், இது அதுல நில்லுங்க. ஓகே, சுபாஷினிக்கு நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜலீல். ஜலீலோட உயரம் வந்து 172, எடை வந்து 96.5, அவருடைய BMI வந்து 32.6 அப்படின்னு காட்டியிருக்கு டாக்டர்.
ஸோ இந்த பிஎம்ஐ கொஞ்சம் அதிகம். ஸோ எந்த நிலையில் இருக்கணும் டாக்டர்? இப்போ நீங்கள் வந்து இது அதிகம்னு சொல்லியிருக்கீங்க. யா, பிகாஸ் இந்த WHO கிளாசிஃபிகேஷன் பாவிச்சா பிஎம்ஐ 30க்கு மேலேன்னா உடல் பருமன்னு காட்டுது கிளாசிஃபிகேஷன். அப்போ அவரோட உயரத்துக்கு அவரோட எடை எவ்வளவு இருந்தால் அவருக்கு சரியா இருக்கும்? மேபி அபவுட் 80 கிலோ அப்படி. 80. உங்கள் வீக்லி 3 எக்ஸசைஸ் செஷன்ஸை நீங்கள் வீக்லி 5 மாத்துறீங்க ஜலீல். இனிமே பாடி ஃபேட் செக் பண்ணலாம். சரி, இப்போ வந்து ஜலீலோடைய பாடி ஃபேட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம சோதிக்க போகிறோம். அப்படி ஸோ அப்படி ஜலீலோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 29ன்னு இஸ் லெஸ் தென் சுபாஷினி. ஆனால் ஆண்களுக்கு 20% தான் பெட்டர்லாம். ஏன் இந்த வித்தியாசம் டாக்டர்? பெண்களுக்கு வந்து 30, ஆண்களுக்கு வந்து 20. பெண்கள் வந்து பிகாஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆப்ளிகேஷன், ஸோ அவங்களுக்கு அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். ஒரு 10% கூடன்னு சொல்லலாம். ஸோ 20% ஃபார் மேன் அண்ட் 30% ஃபார் விமன். அதான் நார்மல் மேன் அண்ட் விமன் அப்படி சொல்கிறது. சரி கார்த்திக், நம்ம 2 நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பிஎம்ஐலாம் எடுத்துட்டாங்க. ப்ரொடியூசர் சொல்கிறாங்க கார்த்திக் வைப்பேன். கார்த்திக் நீங்கள் தான். அதாவது நாங்கள் இப்போ என்ன சொல்ல வரோம்னா, இப்போ வந்து பிஎம்ஐ அதிகமாக இருக்குது, ஐயோ அதிகமாக இருக்கே அப்படின்னு மன உளைச்சலுக்கு போகாமல், நல்ல வேலை இப்போவாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் உடற்பயிற்சியோ இல்லை உங்களோட வாழ்க்கை முறையோ மாற்ற முயற்சி செய்யுங்க. அதுக்காக தான் இந்த சோதனையெல்லாம் நாங்கள் செய்ய சொல்கிறோம். சரி, இந்த நேரத்தில் வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. உடல் எடையை பற்றி ஆகட்டும், அது பேட்ரியாக் சர்ஜரி ஆகட்டும், ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஏன்னா நீங்கள் கொடுத்த விளக்கங்கள் எல்லாமே நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அதே நேரத்தில் நமது வசந்தம் கலைஞர்கள் சுபாஷினி, ஜலீல் ரொம்ப நன்றி. அரங்கத்துக்கு வந்து உங்களுக்கு வந்த எல்லா கேள்விகளும் கேட்டீங்க. உங்களோட பிஎம்ஐயும் ஃப்ரீயாக செக் பண்ணிக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி கார்த்திக், இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது அழகுக்கும் உடல் எடைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது பியூட்டி கம்ஸ் இன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஷேப்ஸ். அதை வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும். உங்களுக்கு உடல் எடை கூடுதலாக இருந்தால் நீங்கள் அழகில்லை அப்படின்லான்றது எதுவும் கிடையாது. அந்த எடை அப்படின்றது உங்களுடைய சுகாதாரம், அதாவது உடலை வந்து நீங்கள் பராமரிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வந்து அதில் ஒரு கண்ணு இருக்கட்டுமே தவிர அதுக்கும் அழகுக்கும் சம்பந்தம் கிடையாது. ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க ஷாமினி. பேரியாட்ரிக் சர்ஜரி, அதாவது உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சையை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் தொடர்ந்து பாருங்கள். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2.